கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் நல்லவே. சோதரம். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஆம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் யோசேப்பின் குடும்பம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். யோசேப்பின் குடும்பம் என்று சொன்னால் பொதுவான நம்முடைய பாரம்பரிய பழக்கத்தின்படி யோசேப்புடைய மனைவி, யோசேப்பினுடைய மூத்த குமாரன், யோசேப்புடைய இளைய குமாரன் என்பதுதான் பலருடைய நினைவு. யோசேப்பின் குடும்பம் என்று சொன்னால் முதலாவது அவன் எங்கே பிறந்தான் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். யோசேப்பின் தாய், அந்த தாயாருடைய பெயர் ராகேல் என்று பார்க்கிறோம். இந்த ராகேலை குறித்த சில குறிப்புகளை உங்களுக்கு முதலாவது நான் சொல்லிவிடுகிறேன். அதற்கு பின்பு இந்த ராகேலை குறித்த தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவே. இங்கு சொல்கிறோம், இந்த யோசேப்பின் தாயுடைய பெயர் ராகேல் என்று பார்க்கிறோம். ராகேல் என்று சொன்னால் செம்மறி ஆடு என்று அதன் அர்த்தம் உள்ளதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். செம்மறி ஆடு. கர்த்தர் நல்லவே. அப்ப செம்மறி ஆடு என்றால் அது என்ன? செம்மறி ஆடு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த செம்மறி ஆட்டை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓ, ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகமம் 31:38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. ஓ, கர்த்தர் நல்லவே. இந்த செம்மறி ஆடுகள் சினை அழியவில்லை என்பது. அப்போ ராகேல், யோசேப்பின் தாயுடைய பேர் ராகேல். இந்த ராகேல் என்றால் செம்மறியாடு என்ற அர்த்தம். செம்மறியாடு என்று சொன்னால் சினை அழியாதது என்ற அர்த்தம். இதே போலதான் இந்த ராகேலுடைய வாழ்க்கையிலே கற்பம் இல்லாமல் போக வேண்டிய ஒரு தருணம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினபடியினால் மீண்டும் அவள் தேவனுடைய கிருபையினால் கற்பம் தரித்தால். அந்த கற்பத்தினால் பிறந்த குமாரனுக்கு பேர்தான் யோசேப். அப்போ யோசேப்புடைய தாய் ராகேல். ராகேல் என்று சொன்னால் செம்மறி ஆடு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராகேலுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள், 2 குமாரன். அதுல மூத்த குமாரன் தான் யோசேப். அந்த ராகேலுடைய 2வது குமாரனுடைய பெயர் பென்யமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால் இந்த ராகேலுக்கு பிறந்த 2ஆம் குமாரனுடைய பெயர் பென்யமீன். இந்த பென்யமீனுக்கு அவனுடைய தாய் மற்றும் கூட இருந்த ஸ்திரீகள் வைத்த பெயர் பெனானி. பெனானி என்கிற பெயரும் அதன் பின்பு தன் தகப்பன் வைத்த பெயர் பென்யமீன் என்றும் அழைக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இந்த ராகேல் யோசேப்பை தன் மூத்த குமாரனாக பெற்றெடுத்தது எந்த வருடம் என்று கேட்டால் கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1746ஆம் ஆண்டிலே இந்த ராகேல் யோசேப்பை தன் மூத்த குமாரனாக பெற்றவளாய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
இப்போ யோசேப்புடைய அம்மா பெயர் ராகேல் என்றும், ராகேல் என்றால் செம்மறி ஆடு என்றும், அந்த ராகேலுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும் பார்த்தோம். இப்ப இந்த ராகேலுடைய அப்பா யார் என்று பார்த்தால், அந்த ராகேலுடைய தகப்பனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அந்த ராகேலுடைய தகப்பனுடைய பேர் லாபான் என்று சொல்லி. இந்த லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார். மூத்தவளுக்கு பேர் லேயாள், இளையவளுக்கு பேர் ராகேல். இந்த லேயாள் மூத்தவளாய் இருக்கிறாள், ராகேல் இளையவளாய் இருக்கிறார். அப்ப அந்த 2ஆம் குமாரத்தியாகிய இளையவளாகிய ராகேல் தான் இந்த யாக்கோபு அதிகமாய் நேசித்த சோத்திர பெண்ணிலே ஒரு பெண்ணாய் இவள் இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அது மாத்திரமல்ல, இந்த ராகேல் எந்த வருடத்துல மரித்தாள் என்று சொன்னால், கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1729ஆம் ஆண்டிலே அவள் மரித்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அவள் மரித்தது மாத்திரமல்ல, இந்த ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் ஒரு அடையாளமாயிருக்கிறது, ஒரு சாட்சியாயிருக்கு. இந்த ராகேல் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எருசலேமிலிருந்து தெற்கு பகுதியிலே 2 மைல் தூரத்திலே, 2 மைல் என்று சொன்னால் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர். சோத்திரம், அந்த 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துலதான், எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ராகேலுடைய கல்லறை இருக்கு. கடந்து போகட்டும். இப்படி இதெல்லாம் ராகேலை குறித்து ஒரு சின்ன டேட்டாஸ், ஒரு புள்ளி விவரம். இப்ப அடுத்ததாக இந்த யோசேப்பின் தகப்பனாகிய ராகேலை குறித்து தேவனுடைய செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ராகேலை குறித்து தேவனுடைய செய்தி என்ன என்று கேட்டால், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நல்ல செய்திகள் நிறைய இருக்கு. ஏனென்று சொன்னால், இந்த ராகேலை குறித்து எல்லாருமே ஒரு விதமான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். சோதரம், அது மாத்திரமல்ல, அவருடைய சில தவறுகளை மாத்திரம் சுட்டி காட்டுவார்கள். இன்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய தவறுகளை பார்ப்பதை விட அவர்களிடத்தில் இருக்கிற நன்மையை பார்ப்பதுதான் நல்ல ஒரு தேவ மனுஷனுக்கு, நல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு முன்மாதிரி. கர்த்தர் அப்படியானால் இந்த ராகேலுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில நல்ல காரியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். அந்த நல்ல காரியத்துல முதல் காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 29:6 வாசிக்கிறேன். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் இதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவை. இப்போ இந்த ராகேலிடத்தில் காணப்பட்ட நல்ல அடையாளத்துல ஒன்று என்னன்னாக்கா, அவள் ஆடு மேய்க்கிறவளாய் இருக்கு. ஒரு இளம் பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, அவள் அழகாய் வீட்டோடு இருந்திருக்கலாம், அல்லது தன் தகப்பனுடைய மடியிலே கொஞ்சி குழாவி விளையாடி சந்தோஷமாய் இருந்திருக்கலாம். அங்கிருக்கிற மற்ற ஜனங்களோடு அவளோ சுதந்திர அளவலாவி இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் இவள் பாருங்க, அந்த சிறு வயதிலேயே நல்ல ஆடுகளை மேய்க்கிறவளாய் இருக்கு. ஆடுகளை மேய்ப்பது என்பது மிக சாதாரணமான எளிமையான காரியம் கிடையவே கிடையாது. ஏன் என்று சொன்னால், பகலில் அடிக்கிற வெயில் ஆடுகளுக்கு ஏற்றது, ஆனா மனிதர்களுக்கு அது ஏற்றது கிடையாது. ஏனென்றால் யாக்கோபு, இந்த ராகேலுடைய கணவனாக யாக்கோபே ஒரு நாள் சொல்லுகிறார், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது. அப்போ பட்சிக்கிற வெயிலிலே இந்த ராகேல் ஆடுகளை மேய்க்கிறவளாய், ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறவளாய் இருந்தார்.
இது எதை காண்பிக்கிறது? அவள் ஒரு பெண், அவர் ஒரு வாலிப பெண், அவள் ஒரு இளம் பெண் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாய் இருந்து விடாதபடிக்கு அவள் பகலிலே ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போவதும் ஓட்டிக்கொண்டு வருவதும் அவளுடைய நல்ல சுறுசுறுப்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சுறுசுறுப்பு இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களுடைய ஜீவியத்திலே இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க. வேதத்திலே வெளிப்படையாய் சொல்லப்படாத, ஆனா அதே சமயத்திலே ஆச்சரியப்பட வேண்டிய பல தாய்மார்கள் வேதத்திலே உண்டு. அதுல ஒன்று யார் என்று சொன்னால், எனக்கு பிடித்த ஒரு தாய் என்று சொன்னால் யோகபேத். இந்த யோகபேத் என்கிற தாய் யார் என்று கேட்டால், மோசையின் தாய்க்கு பேர் தான் யோகபேத். இந்த யோகபேத் பாருங்க, ஓசத்திரம் அவங்க தேசத்துல எல்லா பிள்ளைகளும் வெட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது, இந்த யோகபேத் ஒரு தாயானவள் அந்த குழந்தைய 3 மாசம் ராத்திரி பகலா அப்படியே பாதுகாத்து வந்திருக்கிறார், பராமரித்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த யோகபேத் அந்த பிள்ளைய கொண்டு போய் தண்ணீரை விட்ட பின்பு மீண்டும் அந்த பிள்ளையாகிய மோசே அதே யோகபேத்தின் கைக்கு வந்து கிடைக்கிறார். கிடைத்த பின்பு அந்த தாய் செய்த வேலையை பாருங்க. அந்த பிள்ளையாகிய மோசைய நல்ல வாக்கு வல்லவனாகவும் செய்கையிலே திறமை உள்ளவனாகவும் அந்த தாய் வளர்த்தார். இந்த தாய் என்கிறவர்கள் இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்க. யோசேப்பின் தாய் ராகேல், அவள் நல்ல ஆடுகளை மேய்க்கிறவளாய் இருந்தாள், ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறவளாய் இருந்தாள். அவள் பகல் என்றும் பார்க்கவில்லை, வெயில் என்றும் பார்க்கவில்லை. அவளது ஆடுகளை மேய்த்தது, ஓட்டினது ஒன்று அவளுடைய வாழ்க்கையின் சுறுசுறுப்பை காண்பிக்கிறது. 2வது, இவள் அந்த ஆடுகளை மேய்த்ததும் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்ததும் எதை காண்பிக்கின்ற சொன்னால், தன் தகப்பனுக்கு ஏற்ற ஒரு வலது கரமாய் அந்த பெண் பிள்ளை இருந்தது. தகப்பனுக்கு நல்ல உதவி செய்கிறவளாய், தகப்பன் போய் வயல்வெளியிலும் சோத்திரம் மலைகளிலும் இருக்க வேண்டிய இடத்துல இவள் இருந்து அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு வந்தாள். அப்ப தகப்பனுடைய அலைச்சல்களை இவள் தன்னுடைய அலைச்சலாய் ஏற்றுக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அதனாலதான் இந்த யோசேப்பை தேவன் லேயாளிடத்தில் பிறக்க வைக்காமல் ராகேலிடத்தில் பிறக்க வைத்தார். முறைப்படி பார்த்தால் லேயாள் தான் யாக்கோபுடைய முதல் மனைவி. முறைப்படி பெண் பார்த்து முறைப்படி திருமணம் வைத்து விவாகம் பண்ணப்பட்டவள் ராகேலுடைய அக்காவாகிய லேயா. அவளுடைய வம்சத்துல, அவளுடைய கோத்திரத்துல, அவளுடைய குடும்பத்திலிருந்துதான் இந்த யோசேப்பு பிறந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் பார்த்தார், லேயாளுடைய குடும்பத்தில் அல்லாமல் இந்த ராகேலிடத்தில் பிறக்க வைத்ததற்கு காரணம், இந்த ராகேலை குறித்து அநேக தவறான காரியங்களை வாசிக்கிறதாய் சொல்லுகிறதாய் இருந்தாலும், அந்த ராகேலிடத்தில் நல்ல உழைக்கிற தன்மை ஒன்று இருந்தது, நல்ல சுறுசுறுப்பா இருக்கிற குணம் ஒன்று இருந்தது, தன் தகப்பனுக்கு உதவி செய்கிற தன்மையும் இருந்தது. ஒரு குணம் இருந்தது, ஒரு தன்மை இருந்தது, ஒரு திறமை இருந்தது. இது 3ம் அவளிடத்தில் காணப்பட்டது. அதுவே அவளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதாய் மாறினது. எனக்கன்பான சகோதரி, எனக்கன்பான தாய்மார்களே, இந்த கடைசி காலத்திலே சரீரத்திலே அங்க பலவீனம் இங்க பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு, ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு காசுத்திரம் நழுவி போகிறவர்களாய் இருக்கிறார்கள் அநேக. ஆனால் இந்த யோசேப்பின் தாயாகிய ராகேலை பாருங்கள், அவள் நல்ல ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறவளும்
ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறவளுமா இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இந்த யோசேப்பின் தாயாகிய ராகேலை குறித்து கவனிக்க வேண்டிய இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கு. என்ன வசனம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இப்போ இந்த ராகேலிடத்தில் காணப்படுகிற இரண்டாவது நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், தேவனால் நினைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இந்த ராகேல். அப்போ அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தேவன் அவளை நினைத்தருளினார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நினைத்தருளினார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே. அது முதல் தேவன் யாரை நினைத்தருளினார்? சோத்திரம், நோவாவை தேவன் நினைத்தருளி. நோவாவோடு இருக்கிற காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் முதல் நினைத்தருளினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினாரோ, அதே போல இங்கு ஆதியாகமம் 30:22 இந்த ராகேலை தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த ராகேல் இருந்த இடத்திலேயே மூத்த சகோதரியாக லேயாள் இருக்கிறார். லேயாளுடைய வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் ராகேலுடைய வேலைக்காரிகள் இருக்காங்க. இன்னும் பல ஸ்திரீகள் அநேகர் அங்கு இருந்தும் தேவன் ராகேலை நினைத்தருளினார். இந்த நினைத்தருளுதல் எதை குறிக்கிறது? அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை உண்டாவதை காண்பிக்கிறது. அடைப்பிலிருந்து விடுதலை. ஏன் இந்த நினைத்தருதல் என்பது அடைப்பிலிருந்து விடுதலை என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆதியாகமம் 8:1 நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் என்றைக்கு நினைத்தாரோ, கர்த்தர் நல்லவே, அன்றைக்கே பூமியின் மேல் ஒரு காற்றை வீச பண்ணின உடனே ஜலம் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கும் ஏக தொடர்பு இருக்கிறத பார்க்க. நீங்க நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் இப்ப நான் சொல்றது நீங்க அப்படி ஒப்பிட்டு பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க ரெண்டு ஒன்றோடு ஒன்றை இணைத்து பார்த்தால், அங்கே தேவன் நோவாவை நினைத்தருளினார், இங்கு ராகேலை நினைத்தார். அங்கு தேவன் நோவாவை நினைத்தருளின உடனே ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அதே போல இங்கு ராகேலை நினைத்தருளின உடனே அவள் கற்பத்தின் தடைகள் மாறுகிறார். தேவன் நோவாவை நினைத்தருளின உடனே அங்கு ஜலம் அமர்ந்தது. அதே போல ராகேலுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஒரு அமர்வுக்கு முடிவுக்கு வந்தது. இது ஏன் இந்த 2 வசனத்தை இணைத்து இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிலருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அந்த ஒரு வார்த்தையிலேயே காரியங்கள் சக்சஸா மாறும். சிலருக்கோ ஆண்டவர் 2 வசனம் கொடுப்பார், அந்த 2 வசனம் வரும்போது அவங்க வாழ்க்கையே மகிமையா மாறும். இப்ப இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு 2 வசனத்தை ஆண்டவர் கொடுத்த,
அந்த 2 வசனம் என்ன? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும். நான் நோவாவையும் நினைத்தருளினேன், ராகேலையும் நினைத்தருளினேன். அதே போல தேவன் உங்களை இன்றைக்கு நினைத்தருளுகிறார். அப்ப 2 வசனம் கிடைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ராகேலுடைய வாழ்க்கை 2 விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒன்று, அவளுடைய கற்ப தடை விலகி அவளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார். இது முதல் ஆசீர்வாதம். இந்த ராகேலுக்கு கிடைத்த 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இவளுக்கு பிறந்த பிள்ளையாக யோசேப்பு உலகளாவிய புகழ் பெற்ற, உலகளாவிய நிர்வாக திறமையுள்ள மகனாய் மாறிவிட்டான் யோசேப்பு. இதுதான் அவளுக்கு கிடைத்த 2வது ஆசீர்வாதம். அப்ப தேவன் நினைத்தருளுகிறார் என்று சொன்னால், உங்களை நோவாவை போல நினைத்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீர் குறைகிறது, பிரச்சனை அமருகிறது, ஜலமெல்லாம் தணிகிறது, அடைக்கப்பட்ட பேழையின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்றார். தேவன் உங்களை யோசேப்பின் தாயாகிய ராகேலை போல நினைத்தருளுகிறார் என்று சொன்னால், உங்க சரீரத்தில் இருக்கிற மலட்டு தன்மைகள் மாறுகிறது, சரீரத்தின் உபாதைகள், வேதனைகள் மாறுகிறது. ஓ சத்திரம்! எல்லாருக்கு முன்பாய் தேவன் உங்களை ஆரோக்கியமாக்குகிறார். எல்லாருக்கு முன்பாய் உங்களை பலுகி பெருக செய்து உங்களை சாட்சியாய் வைத்து உங்க பிள்ளைகளுடைய தலையையும் உயர்த்த போகிறார் என்றார். இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஒரு முடிவு எடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நோவாவை நினைத்தருளினதை போல நினைக்கணுமா, ராகேலை நினைத்தருளினதை போல நினைத்தருள வேண்டுமா என்று யோசி. பரிசுத்த வேதாகமத்திலே 115ஆம் சங்கீதம் 12வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 12வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இங்கு கர்த்தர் நல்லவே. ஆண்டோட வார்த்தை சொல்லி நினைத்தருளும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? நோவாவை போல நினைத்தருளுகிறேன் என்று சொல்லாமல், ராகேலை போல நினைத்தருளுகிறேன் என்று சொல்லாமல், இங்கு அழகான ஒரு பொது வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆதியிலே நோவாவை நினைத்தருளினார், பிற்காலத்திலே ராகேலை நினைத்தருளினார். இப்போதோ தேவன் நம்மை நினைக்கிறார். நம்மை என்றால் யார்? இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனாகிய சிறியவனாகிய என்னை நினைக்கிறார். இந்த தேவ செய்தியை கவனமாக ஜெபத்தோடு உண்மையான அதை அர்ப்பணித்து காத்திருந்து கேட்கிறவர்கள் யாரோ அவர்களை நினைக்கிறார். அப்போ தேவன் நம்மை நினைத்தருளுகிறார் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றார். இந்த இரவுக்கரு ஜெபத்திலே யோசேப்பின் குடும்பத்தை குறித்து தேவ செய்தி கேட்க வந்த தேவ பிள்ளையே, இந்த சங்கீதம் 115:12வது வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நினைத்தருளி உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதி. தேவன் நினைத்தருளுவது ஒரு நோவாவாக இருக்கலாம், தேவன் நினைத்தருளுவது ஒரு ராகேலா இருக்கலாம். ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நோவாவை மாத்திரம் அல்ல, ராகேலை மாத்திரம் அல்ல, கர்த்தர் நல்லவே, அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த மாதம், இந்த 2024ஆம் ஆண்டு
இந்த பிப்ரவரி மாதமே இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் என்று கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதம் இந்த தேவ வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு வந்து நிரப்பும். அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாய் உங்களுக்கு கிடைக்கும். ராகேலை தேவன் நிலைத்தருளினார். ஓ, ராகேலை தேவன் நிலைத்தருளினார். அதனால் கர்த்தர் அவள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கிருபையின் வார்த்தை உங்களையும் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ராகேலிடத்தில் காணப்பட்ட இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். நான் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன். இந்த யோசேப்பின் தாயாகிய ராகேலிடத்தில் காணப்பட்ட மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், மகா போராட்டமாய் போராடுகிறவன். போராடுகிறவள் மாத்திரமல்ல, அந்த போராட்டத்திலே வெற்றி பெறுகிறவன். கர்த்தர் நல்லவன். போராட்டமே ஒரு வாழ்க்கையின் பிரச்சனையை குறிக்கிறது. ஆனா இவளுக்கு வந்த போராட்டமோ மகா போராட்டம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மகா போராட்டமாய் போராடி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த போராடுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறது? அந்த போராடுதல் என்பது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ இந்த ராகேலுடைய பல நற்கிரியைகளில் ஒன்று, ஓ மகா போராட்டமாய் போராடுகிறார். போராடுகிறவள் மாத்திரமல்ல, எனக்கு பிடிச்ச வார்த்தை அவள் சொல்லுகிறாள், மகா போராட்டமாய் போராடி நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப மேற்கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? ஜெயிக்கிறதை குறிக்கிறது. ஜெயிக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயாவை யார்த்தையா போராடினா? சொந்த சகோதரித்தத அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், சகோதரியா இருந்தாலும் சரி, அந்நியர்களா இருந்தாலும் சரி, போராட்டம் வந்தது ராகேலுக்கு. இப்ப அவளுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு. ஆனா போராட்டத்தை கண்டு துவண்டு போகல. போராட்டத்தை கண்டு மனம் மடிவாகி போகல. போராட்டத்தை கண்டு சொத்துல அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கல. ஆனா பைபிள் சொல்லுது, அவள் அதை மேற்கொண்டாள். மகா போராட்டமாய் போராடி, ஓ நான் அவளை மேற்கொண்டேன். இந்த கடைசி காலத்திலே அருமையான தாய்மார்கள், அருமையான சகோதரிகள், அருமையான பெண்கள், அருமையான ஸ்திரீகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஓ சோத்திரம், நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடிப்பட்டவர்களாய் அல்ல, அடிமைப்பட்டவர்களாய் அல்ல, கூனி குறுகி தலை குனிந்தவர்களாய் அல்ல, ஐயோ நான் பொம்பளையா பிறந்துட்டே எனக்கு இது தேவை என்று சொல்லுகிறவர்களாய் அல்ல, நான் ஒரு பெண்ணாய் இருந்துட்டு அதனால நான் சுமந்துதான் போகணும் என்பது அல்ல. மேற்கொள்ளுகிறவர்களாய் வாருங்கள். இவள் மேற்கொள்ளுகிறாள் என்று சொன்னால், இந்த மேற்கொள்ளுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? இவளுடைய புருஷனாகி யாக்கோபு ராமுழுவது போராடி தேவ தூதனையே மேற்கொண்டவள். இவள் சகோதரியை மேற்கொண்டால், இவளுடைய புருஷனாகி யாக்கோபோ தேவ தூதனையே மேற்கொண்டான் ஐயா. அப்ப இந்த கடைசி காலத்துல மூக்கு வலிக்கிறவர்களும், ஓ கண்களை துடைத்துக் கொண்டிருக்கிறவர்களும், ஓ சுத்திர விம்மிக் கொண்டிருக்கிற ஸ்திரீகளும் பெண்களும் தாய்களும் அல்ல,
நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மேற்கொள்ளும் போது என்ன நடக்கும்? அதைத்தான் 2 தீமோத்தேயு 4:7 வாசித்தோம். விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீங்க மேற்கொண்டால் தான் விசுவாசத்திலே நிலைச்சு நிற்க முடியும். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்க முடியும். கர்த்தருடைய ஊழியத்திலே நிலைத்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் 10 1 11 என்று அத்தோடு நீங்களும் தண்ணீரோடு தண்ணீராய் அடித்து கொண்டு போகப்படுவீர்கள். அப்புறம் தரிசனத்தை இழந்து விடுவீர்கள். அப்புறம் கிருபையை இழந்து விடுவீர்கள். அப்புறம் தேவனுடைய வெளிப்பாடுகளை இழந்து விடுவீர்கள். எல்லா சேமத்தை இழப்பீர்கள். அப்ப தேவன் மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை, அந்த கிருபையை இந்த ராத்திரி நேரத்திலே இந்த தேவ செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவே. அந்த மேற்கொள்ளுகிற அனுபவம் என்பது விசுவாசத்தை காத்துக் கொள்ளுவது. இந்த போராட்டத்தை குறித்து இன்னொரு அழகான வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படும். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உரிய போராட்டமா இல்லாமல் அவருடைய பலத்தை கொண்டு போராட வேண்டும். அவருடைய பலத்தினால் போராடுவது என்றால் என்ன? எதிராளி கெட்ட வார்த்தை பேசலாம், நீங்க தேவ வசனத்தை பேசி மேற்கொள்ளணும். எதிராளி ஆயுதங்களை பயன்படுத்தலாம், நீங்களோ தேவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளணும். எதிராளி 4 பேர் அல்ல 40 பேரை கூப்பிடலாம், நீங்களோ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய பலத்தை கொண்டு போராடுவது. ஆயுதத்தை கொண்டு அல்ல, வீட்டின் பாத்திரங்களை கொண்டு அல்ல, அல்லது சொத்திரம் கெட்ட வார்த்தைகளினாலும் ஆக்ரோஷத்தினாலும் அல்ல, தேவ பலத்தை கொண்டு போராடுங்கள். அப்பொழுது ஒரு நாள் எதிராளி கீழே விழுவான். அவர்கள் சொத்திரம் புருஷர்களாயிருக்கட்டும், ஆண்களாயிருக்கட்டும், சொத்திரம் பயங்கரமானவர்களாயிருக்கட்டும், பொல்லாதவர்களாயிருக்கட்டும், யாராயிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரி, நீங்கள் தேவ பலம் உள்ளவர்களானால் அந்த தேவ பலத்தை கொண்டு போராடுங்கள். மாம்சத்தின்படி அல்ல, இரத்தத்தின்படி அல்ல, உலகத்தாரை போல அல்ல. உங்களுக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது, உங்களுக்குள் ஒரு தேவ அபிஷேகம் இருக்கிறது. அதை வைத்து உங்களால் கட்ட முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பூமியில் நீங்கள் கட்டுகிறவைகள் எவைகளோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியிலே நீங்கள் கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவ பலனை கொண்டு இந்த தேவ வார்த்தையாகிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எந்த மூர்க்கை வெறியும், எந்த பித்தலாட்டமும், எந்த விதமான தேவையில்லாத எதிரான கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இந்த ராகேல் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டதை போல என் கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுப்பார், உங்களுக்கும் அந்த வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய தவறான எண்ணம் என்ன தெரியுமா? நிறைய சகோதரிமார்களுடைய தாய்மாருடைய தவறான யோசனை என்ன தெரியுமா? அது இதெல்லாம் ஆண்களுக்குரியது,
இது எல்லா ஆம்பளங்களுக்குரியது, இது எல்லா ஊழியக்காரர்களுக்குரியது, நமக்குரியது கிடையாது என்று நினைக்கிறோம். இல்லை, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு ஏதோ ஒரு தாவீதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். இனி தேவனுடைய பலத்தோடு போராடுங்கள். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுவதற்காக போராடுங்கள். கர்த்தரை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு போராடுங்கள். ஆனால் காயத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய், அருவருப்பை ஏற்படுத்துகிறவர்களாய், உலகத்தால் நகைக்கத்தக்கதாய் போராடாதீர்கள். அப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில தேவையே இல்லை. நல்ல அந்நிய பாஷையினால் போராடுங்க, வசனத்தை எடுத்து சொல்லி போராடுங்க, அபிஷேகத்தை கொண்டு போராடுங்க, தேவனுடைய வேதத்தை வைத்து போராடுங்க. கர்த்தர் அதிலே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. இது கர்த்தருடைய வார்த்தை. யோசேப்பின் தாயாகிய ராகேல் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டது உண்மை என்று சொன்னார். நீங்களும் மேற்கொள்ளுவீர்கள், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த திட நம்பிக்கை கொள்வார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாக இந்த ராகேலை குறித்து ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 33:7. லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த ராகேலிடத்தில் காணப்படுகிற அடுத்த நல்ல ஒரு குணம் என்னன்னா, சோத்திரம், தன் குமாரனாகி யோசேப்போடு வந்து நல்ல வணங்குகிற ஒரு அனுபவம். யாரை வணங்குகிறாள்? யாக்கோபுடைய மூத்த சகோதரனாகி ஏசா வந்து விட்டான். இப்போ கர்த்தர் நல்லவே, அந்த ஏசாவை கர்த்தர் நல்லவே, இவள் போய் வணங்குகிறார். இந்த வணங்குகிற தன்மை இருக்கு பாருங்க, இது நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டு பண்ணும், நிறைய குழப்பத்துக்கு முடிவை உண்டு பண்ணும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தலை வணங்குதல் என்பது அவமானமாய் பார்க்கிறார்கள். தலை வணங்குதல் என்பது அசிங்கமாய் நினைக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, அவள் இணங்கி போய் வணங்குகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வணங்குதல் என்பது எதை குறிக்கிறது? இந்த வணங்குதல் என்பது எதற்கு இணையாய் காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வேதத்திலே பார்த்தீங்கன்னா முதல் இந்த வணங்குகிற அனுபவம் ஆபிரகாமுடைய காலத்திலே வந்தது. ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்னது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோட பேசினான். இங்கு ஆபிரகாம் அழகாய் வணங்குகிறவனாய் முதல் ஆரம்பிக்கிறான். அவன் எதை வணங்கினான் என்றால் தேவனை வணங்கினான், முகம் குப்புற விழுந்து வணங்கினான். இப்படி ஆரம்பத்திலே அப்படி ஆரம்பித்த அந்த வணங்குகிற தன்மையானது பின்பு சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களை வணங்குவதாக மாறினது, 2ஆம் கட்டமாய். அப்புறம் 3ஆம் கட்டமாக அடிமைகள் சுதந்திரவாளிகளை வணங்குகிறவர்களாய் மாறினார்கள். அந்த 3ஆம் கட்டம் கடந்து 4ஆம் கட்டத்திலே சூத்திரம் ஆலயத்துக்கு வந்தவர்கள் ஆலயத்திலே சர்வ சங்காரமாய் விழுந்து வணங்குகிறவர்களாய் மாறினார்கள். இது 4ஆம் கட்ட வணக்கமாய் மாறினது. அதன் பின்பு கர்த்தர் நல்லவே, விசுவாச மக்கள்
பொது ஜனங்கள் ஆசாரியர்களை அல்லது லேவியர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்குகிறவர்களாய் மாறினார்கள். இது 5வது வணங்குதலாய் மாறினது. அதன் பின்பு இந்த வணங்குதல் அத்தோடு நின்று விடாதபடிக்கு கர்த்தர் நல்லவன், வியாதியஸ்தர்கள் சுகம் கொடுக்கிறவர்களை கண்டால், மருத்துவர்களை அல்லது சுகம் கொடுக்கிறவர்களை கண்டால் அவர்களை வணங்குகிறவர்களாக மாறினார்கள். இது 6ஆம் கட்டம். இப்படி அந்த வணங்குதல் என்பது காலாகாலமாய் மாறி மருவி தழுவி கடந்து வந்து கடைசி அந்த வணங்குதல் எங்க போய் முடியுது என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திலே மூப்பர்கள் சாஸ்தாங்கமாய் பணிந்து குனிந்து பிதாவாகிய தேவனை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை வணங்குகிறவர்களாய் மாறுகிறார். இப்போ ஆதியிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த வணங்குகிற தன்மை அது ராகேலுடைய ஜீவியத்தில் வந்து முடிவிலே அது தேவனை வணங்குவதாய் பரலோகத்தின் அடையாளத்திலே ஒன்றாய் மாறி. அப்ப இந்த ராகேல் வணங்கினால் தன் குமாரனாகிய யோசேப்போடு வணங்கினாள் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே ஒரு ஐக்கியத்தை விரும்புவதை காண்பிக்கிறது. ஏன்னா அந்த ராகேலுடைய புருஷனாகி யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசாவும் யாக்கோவும் சண்டையிட்டு மனஸ்தாபத்தில் பிரிந்து ஏறத்தாழ 20 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏசாவும் யாக்கோவும் சந்திக்கிறார். அப்போ தன் மனைவி யாக்கோபு தன் மனைவியாகிய ராகேலுக்கு தெரிந்தே நிறைய ஆடுகள், நிறைய மாடுகள், நிறைய ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஏசாவுக்கு கொடுக்கிறார். ஆனா அங்கதான் நீங்க நல்லா கத்துக்கணும். ஏன் இத கொடுக்கிற? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எங்க அப்பா வீட்டு சொத்து, எங்க தகப்பனார் கொடுத்தது, அங்கிருந்து கொண்டு வந்தது, இத கொண்டு போய் உங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு தான் நீ பண்றியான்னு சொல்லி அந்த ராகேல் சண்டை போடவே இல்லை. அவளுடைய வணங்குதல் என்பது எல்லாவற்றையும் கொடுக்குதலை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு சகோதரி இந்த கொடுக்கிற காரியத்துல நாமே கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் கொடுக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட காரியம், யாக்கோபு அள்ளி அள்ளி கொடுக்கிறான். நிறைய ஆடுகளை கொடுக்கிறான், செம்மறியாடுகளை கொடுக்கிறான், வெள்ளாடுகளை கொடுக்கிறான். என்னிடத்தையும் முன்னாடி அனுப்புறான். ஒரு பெரிய பரிவாரத்தை அனுப்பி தன் சகோதரரை பார்த்து வைத்துக் கொள்ளும் என்றான். ஆனா இது எதை குறித்தும் சண்டை போடாமல், வாக்குவாதம் பண்ணாமல் அந்த ராகேல் 2 குடும்பம் ஒன்றாய் இணைவதையே கருத்தாய் கொண்டாள். ஐயா, இதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த இடத்திலே ராகேல் எப்படி மௌனமாய் இருந்தார், இந்த இடத்திலே அவளும் மௌனமாயிருந்து தன் குமாரனாகிய யோசேப்பும் மௌனமாய் இருக்க பண்ணுகிறாள். அதனால் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனாலதான் கர்த்தர் அவருடைய குமாரனாகிய யோசேப்பை வானத்தின் பொக்கிஷங்களினால் ஆசீர்வதித்தார். வானத்தின் பொக்கிஷங்களா வேதத்துல யோசேப்புக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் உண்டு. அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன? அரும் பொருள் என்கிற ஆசீர்வாதம் இந்த யோசேப்புக்கு கிடைக்கும். அரும் பொருள் என்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் என்று. இப்போ இந்த வணங்குகிற தன்மை ஒரு காலத்திலே ஏசாவுக்கு கொடுக்க வைத்து கொடுக்கிற தன்மை பிற்காலத்திலே அவருடைய குமாரனாகி யோசேப்பின் வாழ்க்கையில அரும் பொருட்களை அனுபவிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தது.
கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல, தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற காரியத்துல ரொம்ப முக்கியமா தான தர்மங்கள், ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியத்துல நீங்கள் சுருங்கி போகாதபடி அல்லது மனம் மடிவாகி போகாதபடி இந்த ராகேலை போல மௌனமாயிருந்து கொடுப்பீர் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த உபாகமம் 33:15 படி அரும் பொருட்களை அனுபவிப்பார்கள். அரும் பொருட்களினால் தேவன் உங்கள் சந்ததியை விருத்தி அடைய பண்ணுவார். இதெல்லாம் இந்த யோசேப்பின் குடும்பத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு செய்தியை கேட்டு உங்க ஜீவியத்திலே இந்த ராகேலை ஆசீர்வதித்து அவளுடைய குமாரனையும் ஆசீர்வதித்து நல்ல பல சத்தியத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஸ்திரியாய் அவள் இருந்ததை போல தேவன் உங்களை மாற்றுவாராக. உங்களுடைய குடும்பத்தாரை, உங்க பெண் பிள்ளைகளை மாற்றுவாராக. உங்கள் இனத்தையும் ஜனத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாருக்கும் முன்பாக அரும் பொருட்களில் நான் நிரம்புகிற விலையேற பெற்ற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். யோசேப்பின் குடும்பத்திலே முதலாவது யோசேப்பின் தாயாகிய ராகேலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த ராகேலிடத்தில் காணப்பட்ட பல நல்ல காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல கிரியைகள் நமக்குள் உண்டாகும்படியாய் எல்லாரும் ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே ராகேலை குறித்தும் ராகேலுடைய நற்கிரியைகளை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ராகேலை போல ஆடுகளை மேய்க்கிறதும் ஆடுகளை ஓட்டுகிறதுமான அந்த உற்சாகமுள்ள சுறுசுறுப்ப ஜீவியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பீராக. ராகேல் தன் தகப்பனுடைய சுமையை குறைத்ததை போல ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரிமார்கள் மற்றவருடைய சுமையை குறைக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே இந்த ராகேலை நீர் நினைத்தருளினீர் என்று பார்க்கிறவே அந்த நினைத்தருளினது நிமித்தமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சங்கீதம் 115 12வது வசனத்தின்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற ஒரு நினைவு கூறுதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ரொம்ப முக்கியமாய் கர்த்தருடைய ஆவியானவரே அந்த ராகேல் வணங்குகிறவளாயிருந்து எல்லாவற்றையும் விற்று கொடுக்கிற, எல்லாவற்றையும் அமைதலாய் சகித்துக் கொள்ளுகிற அந்த நீடிய பொறுமையை அவளுக்கு கொடுத்திரே. அந்த நல்ல சுபாவம் உண்டாகட்டும். அதனால் இன்றைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்த இந்த செய்தியை ரொம்ப கவனமாய் ஆண்டவரே பொறுப்பாய் கவனித்த ஒவ்வொருவரையும் உபாகமம் 33:15 படி அரும் பொருட்களினால் நிரப்புவீராக. அரும் பொருட்களினால் நிரப்புவீராக. அரும் பொருட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்துல கலந்து கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீர்தாமே தயை பாராட்டு. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.